தருமை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். திருக்குறளுக்கான ஒரு மாபெரும் வினாடி வினா போட்டி, 1,00,000 ரூபாய் பரிசு. ஆமாங்க, கடந்த ஆண்டு 2025 கூட நமது டாப் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளையின் சார்பாக 1,00,000 ரூபாய் மதிப்புடைய ஒரு மாபெரும் வினாடி வினா போட்டி நடத்தியிருந்தோம். இதற்காக தமிழகம் முழுவதும் 2025 கிட்டத்தட்ட ஒரு 12,000 மாணவர்கள் எழுத்து தேர்வு எழுதி அதிலிருந்து ஒரு 24 பேர் தேர்வாகி இறுதி கட்டத்திற்கு கடைசியாக அதில் முதல் பரிசு ஒரு 2 பேர் 2 விஓ முதல் பரிசு எடுத்திருந்தாங்க. 1,00,000 ரூபாய் வெற்றி பெற்றிருந்தாங்க. கடந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் தென்காசியில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டி சூப்பராக நடந்தது. இந்த 1,00,000 ரூபாய் வினாடி வினா போட்டியானது இந்த ஆண்டு 2026க்கு மீண்டும் ஒரு முறை நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளையின் சார்பாக நடத்த போகிறோம். யார் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டியில் கலந்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியின் 80க்கும் மேற்பட்ட கிளைகளையும் இதற்குண்டான எழுத்து தேர்வு வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த எழுத்து தேர்விலிருந்து முதல் கட்டமாக வரக்கூடிய முதல் 24 அல்லது 30 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு 24 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட இறுதிப் போட்டிக்கு தயாராவாங்க. இந்த எழுத்து தேர்வுக்கு நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே கலந்துக்கலாம் அப்படின்னா, டாப் ஐஏஎஸ் அகாடமியில் வர்ற ஜனவரி 25ஆம் தேதி இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் எல்லோரும் போய் தாராளமாக எழுதிக்கலாம். இதுக்கு எதை நான் படிச்சுட்டு போய் எழுதுறது, எந்த திருக்குறள் நான் படிக்கிறது, 1330 திருக்குறள் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானதான். டிஎன்பிஎஸ்சியோடைய சிலபஸில் ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழ் பாடத்திட்ட பகுதியில் ஒரு 20 அதிகாரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த 20 அதிகாரங்களை முழுமையாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதுபோக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள்களையும் நீங்கள் முழுவதுமாக படிச்சிருக்கணும். இது போக நம்ம டிஎன்பிஎஸ்சியினுடைய பொது அறிவு பாடப்பகுதியில் தமிழ் சமுதாயம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, யூனிட் 6, பழைய காலத்து யூனிட் 8. ஓகே, இந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த தகவல்கள், அன்றாட வாழ்வியலோடு திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் இருக்கக்கூடிய தத்துவ சிந்தனைகள், மனிதர்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் நீதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், இது மாதிரி ஒரு 6 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 6 தலைப்புகளின் கீழும் உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும். அதுபோக சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நீதி நூல்கள், சங்கம் மருவிய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நீதி நூல்கள். சங்கம் மருவிய இலக்கியங்கள் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், 17 கீழ்கணக்கு நூல்கள், ஒரு 18 நூல்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த 18 நூல்களில் ஒரு 11 நீதி நூல்கள் நமக்கு தெரியும். 4 அடியார், 4 மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்கடிகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, பழமொழி 400, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நீதி நூல்கள் இருக்குது. இந்த 11 நீதி நூல்கள் இது போக பிற நீதி நூல்கள் இருக்கும் இல்லையா, நமக்கு ஔவையார் எழுதியிருப்பாங்க, ஆத்திச்சூடி, மூதிரை, கொன்றை வேந்தன், நல்வழி, அப்புறம் நம்ம கபிலர் எழுதிய கபிலர் விவேக சிந்தாமணி, இது மாதிரி மற்ற பிற நீதி நூல்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய சங்கம் மருவிய இலக்கியங்களில் இருக்க நீதி நூல்கள், பிற நீதி நூல்கள், இது எல்லாம் தான் நமக்கு முதல் நிலை நுழைவுத் தேர்வு, அதாவது எழுத்து தேர்வுக்கு பாடத்திட்ட பகுதியாக அமைய போகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் வேறு ஏதாவது நான் கூடுதலாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இந்த குறளை பொருளோட நீங்கள் ஆழ்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. குறளாக இருக்கட்டும், நீதி இலக்கியங்களாக இருக்கட்டும், நல்ல பொருளோடு ஆழ்ந்து படிச்சிங்கன்னா போதும். உங்களுடைய வினாக்கள் கொள்குறி வகை வினாவாக தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம எப்படி டிஎன்பிசியில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போடுறோமோ அதே மாதிரி இதுவும் கொள்குறி வகையில் இருக்கத்தான் வினாக்கள் இருக்கும். அதனால் கேள்விகள் நீங்கள் எப்படி கேட்டிருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் திருக்குறளை ஆள கற்றிருந்தால் அந்த கேள்விக்குண்டான விடையை நிச்சயம் உங்களால் போட முடியும். இப்போ நமக்கு மற்ற பொது அறிவு பகுதி ஜிகேலாம் எங்கேருந்து கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது. நம்ம ஒன்று படிச்சுட்டு போயிருப்போம், அங்கே கேட்குறது ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் திருக்குறள் அப்படி கிடையாது. ஒரு குறளை முழுமையாக மிகச் சரியாக தெளிவாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு குறளை வச்சு எப்படி சுற்றி கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது நம்ம தேர்வுக்காகன்னு இல்லை. ஆக்சுவலாக இது மாதிரி நம்ம பண்ணுறதெல்லாம் எதற்காக அப்படின்னா, திருக்குறளை வாழ்வியலில் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆமாம் இல்லையா? திருக்குறளை வாழ்வியலில் பயன்படுத்தி ஒரு அரசு அதிகாரி ஒரு சரியான நேர்மையான ஒரு சிந்தனையாளராக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சின்னு எல்லா தேர்வுகள்லையுமே திருக்குறளை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் யூபிஎஸ்சி எழுதினீங்கன்னா கூட அங்கேயும் திருக்குறளினுடைய பங்கு பெருமளவில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சிலையும்
குரூப் 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், 1ஆக இருக்கட்டும், முதல்நிலை தேர்வாக இருக்கட்டும், முதன்மை தேர்வாக இருக்கட்டும், ஏன் நேர்முக தேர்வாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே போட்டித் தேர்வாளர்கள் திருக்குறளை கடந்து தான் நீங்கள் அரசு வேலைக்கு போக முடியும். திருக்குறள் இல்லாமல் போக முடியாது. ஏன் திருக்குறள் அரசு அதிகாரிகளுக்கு, அரசு தேர்வுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே வார்த்தை தான். ஒரு நிர்வாகி, ஒரு நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்குண்டான அத்தனை தகவல் யார் தான் சொல்லியிருக்கா? வள்ளுவர் தான் சொல்லியிருக்காப்புல. அதை நீ உள்ள ஒரு உருப்படியாக படிச்சுட்டு நல்லா தெளிவாக உள்வாங்கிட்டு அரசு அதிகாரியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய அரசாங்கமும் திருக்குறளை போட்டித் தேர்வில் ஒரு முக்கிய பங்காக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த திருக்குறளை நீங்கள் இப்போயே நல்லா வாழ்வியலோடு ஒன்றி கற்க வேண்டும். வெறும் போட்டித் தேர்வுக்கு உண்டான ஒரு வினாவாக அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற போட்டிகள் பல்வேறு நடக்குது. இது இப்போ நம்ம மட்டும் நடத்த கிடையாது. இப்போ சமீபத்தில் தமிழக அரசாங்கமே ஒரு போட்டி நடத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கு? அரசு அதிகாரியாக உள்ளே இருக்கிறவங்களுக்கு. பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் கூட பார்த்துருப்பீங்க. அதற்குண்டான வகுப்புகள் கூட நம்ம அடுத்தடுத்து கொடுக்கலாம். அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லிட்டு குறள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டித் தேர்வு கூட நம்ம தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த திருக்குறளை இவ்வளோ தூரம் முதன்மைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொண்டாடுறதுக்கு காரணமே, அதை நீ நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம நாட்டை நல்லபடியாக ஒரு அதிகாரி ஆட்சி செய்ய முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறதான் முக்கிய நோக்கமே. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்போயே அதை ஆழ்ந்து கற்று நல்ல ஒரு வாழ்க்கையில் உயர்நிலையை திருக்குறளின் மூலமாக அடையணும். அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற போட்டிகள் திருக்குறளுக்காக, அதுவும் 1 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம நடத்த போகிறோம். நிச்சயம் நமது மாணவர்கள் எல்லாருமே, நமது மாணவர்கள் இல்லை, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வாளர்களும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற முயற்சி செய்யுங்க. இங்கே வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு குறளை நீங்கள் முழுசாக படித்து அந்த குறளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த துவங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த போட்டியினுடைய மாபெரும் வெற்றியாளர். அங்கே உங்களுக்கு பரிசு 1 லட்சம் கிடையாது, அது சொல்லவே முடியாது. மிகப்பெரிய கோடான கோடி பரிசு கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மாற்றத்திற்கு ஈடாகாது. ஆமாம் இல்லையா? ஒரு குறளை படித்து நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அதுபடியே நான் நடக்கிறேன் அப்படின்னா அதற்குண்டான பலன் அது வாட்டுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமலே அது வாட்டுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான். ஸோ நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர் தான். குறளை நீங்கள் படித்து நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எல்லாருமே வெற்றியாளர் தான். ஆமாம் இல்லையா? எல்லா மாணவர்களும், எல்லா போட்டித் தேர்வாளர்களும் இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டியில் கலந்துக்கோங்க. வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி இதற்குண்டான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்குது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாப் ஐஏஎஸ் அகாடமியினுடைய கிளைகள்லையும் இதற்குண்டான நுழைவுத் தேர்வு நடைபெறுது. அனைவரும் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.